சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு கதை சொல்லிச்சு, அப்படியே நிறுத்திட்டார் சுவாமி. அப்படியே அந்த பின் டிராப் சைலன்ஸ் அப்படியே நிறுத்திட்டார். ஏன்னா சுகபிரம்மத்துக்கே குரல் தழுதழுத்து போயிடுத்து. கிம் துஷ்கரம் சாதூனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதம். மனசு எவ்வளவு கல்லா இருந்தா அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார் அவர். பிறக்காத குழந்தைய கொண்டு இந்த மகாபாபியிடத்துல கொடுத்தா அந்த குழந்தைய அவன் என்ன பண்ணுவான் அவருக்கு தெரியாதா? கிம் துஷ்கரம் சாதூனாம். சாதுக்களுக்கு எதுதான் கஷ்டம்? நமக்கு எல்லாமே கஷ்டம். எதை பார்த்தாலும் கஷ்டம், எதை பார்த்தாலும் தோஷம், எதை பார்த்தாலும் சங்கடம். மனச கல்லாக்கின்றார் அவர். அப்பா, இவ புதுசா கல்யாணம் ஆனவள், அவளை கொல்ற பாபம் உனக்கு வேண்டாம். உனக்கு அப்படி ஒரு பாபம் வரக்கூடாது. அவனுக்கு பாபத்தை பார்த்து பயப்படாதவனுக்கு பாபத்துல பயத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு பேச்சு. அதே சமயம் அந்த ஒரு கண்ணு தன் மனைவி பேர்ல இருக்கு, அந்த கத்தி பேர்ல இருக்கு. இவனை பார்க்கிற கண்ணால் அந்த கத்தி அவர் பார்க்கிறது தெரிஞ்சு கொடுத்தா பொல்லாதவன் வேணும்ட்டே இறக்கிடுவான் கழுத்துல. எப்படி சமாளிக்க முடியும்? கிம் துஷ்கரம்னு சாதூனாம் விதுஷாம் கிம் அபேட்சிதம். பெரியோர்கள என்னதான் பண்ண மாட்டா சுவாமி? சம்பத்சு மகதாம் சித்தம் பவேத் உத்பல கோமலம் ஆபத்சு மகா சைல சிலா சங்காத கர்க்கஷம். நல்ல பூரணமான சம்பத்து ஏற்பட்டதுன்னா அப்பையும் அவ மனசு ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி சாஃப்டா தான் இருக்கும், ஹார்டாவே ஆகாது. ஆபத்து வந்ததுன்னா பெரிய வெடி வச்சாலும் வெடிக்க முடியாத, பிளக்க முடியாத பாறையை போல இறுகிடும். மனசை கல்லாக்கிட்டார். இப்போ முதல் குழந்தை பிறந்தது, கொண்டு போய் கம்சன் கிட்ட கொடுத்தாரு. கம்சன், இந்த குழந்தையால எனக்கு ஆபத்து இல்லை, 8வது குழந்தை தானே, இருந்தாங்க எடுத்துன்னு போயிடுங்கண்ணா. கம்சன் திருப்பி கொடுத்துட்டான். அப்படின்னு எடுத்துட்டு வரலாமா? இது புத்தி. எப்ப வேணா இந்த புத்தி மாறும். திருப்பி கொண்டு வான்னு சொல்லுவான். அதனால சந்தோஷப்படல. தேவகிட்ட சொல்லிட்டார், நான் குழந்தை பேர்ல பிரீத்தி வைக்காத. ஏன்னா அவர் எதிர்பார்த்தபடி நாரதர் வந்தார். ஏண்டா எல்லா குழந்தையும் சேர்ந்து 8வது குழந்தையா, இல்ல ஒவ்வொரு குழந்தையா 8வது குழந்தையா, அசெண்டிங் ஆர்டர்ல 8வது குழந்தையா, டிசெண்டிங் ஆர்டர்ல 8வது குழந்தையான்னு கேட்டார் நாரதர். உடனே கம்சன் குழந்தைகளை கொண்டு வந்து கொல்ல ஆரம்பிச்சுட்டான். இந்த காரியத்தை நாரதர் பண்ணலாமான்னா பண்ணணும். மரீச்சி ஊர்ணா என்னும் ஒரு மகர்ஷி தம்பதி, மரீச்சி ஊர்ணான்னு பேர். அவர்களுக்கு 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஷட்கர்பர்கள்னு பேர். அவளுக்கு 6 பேர் பிள்ளைகளா பிறந்தான். அவ ஒரு நாள் பிரம்மலோகத்திற்கு போகச்சே பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவியும் தனியாக இருந்ததை பார்த்து கேலி பண்ணினான், சிரிச்சான். உடனே பிரம்மா அவளுக்கு சாபம் கொடுத்தார். என்ன? உங்கள் தந்தையார் கையால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சாபம் கொடுத்தார். அவர்கள் சாப விமோசனத்துக்கு மறுபடியும் பிரார்த்திச்சான். உங்க தந்தையார் கையால கொல்லப்பட்டு நீங்கள் சாப விமோசனத்தை அடைவீர்கள், போங்களான்றவர். அவ காலநேமி என்னும் அசுரனுக்கு பிள்ளையாக பிறந்தார்கள். இந்த காலநேமி இரண்யகசிபுவுக்கு சகோதரன், பிள்ளையாக பிறந்தார்கள். அந்த காலநேமி இப்பொழுது கம்சனாக பிறந்திருக்கிறான். தன் தந்தையார் கையாலேயே அவர்கள் கொல்லப்பட்டு இறக்க வேண்டும் என்னும் நியதியினாலே நாரதர் கம்சனை தூண்டி அக்குழந்தைகளை அவன் கொல்லும்படி செய்தார். அதனால்தான் அவளுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது. பின்னால தேவகி பல ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணனிடத்துல கேட்கிறான், எனக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கணும் போல ஆசையா இருக்குடா. தேவகி படாத கஷ்டமா சுவாமி லோகத்துல? 6 பிள்ளைகளை கண்ணுக்கு முன்னாடி செதைச்சானே, அப்படியும் பொறுமையா காத்திருந்தா இல்லையா தேவகி? அந்த பெத்த வயிறு எப்படி பத்தி எரிஞ்சிருக்கும். அந்த சமயத்துல பகவான் மாயாதேவியை அழைத்து, இப்ப தேவகி 7வது கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அந்த 7வது கர்ப்பத்தை வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோஹிணியின் கர்ப்பத்தில் சேர்த்து விடு என்று சொல்லுகிறாள். அந்த மாயாதேவி அந்த காரியத்தை பண்றா. நீ கோகுலத்துக்கு போய், திருவாய்ப்பாடிக்கு போய், அங்க யசோதை நந்தகோபர் இருப்பா, அவர்களுக்கு பெண் பிள்ளையாக நீ பிறக்க வேண்டியது. உன்னை உலகத்துல எல்லாரும் கொண்டாடுவா. உன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு நீ எல்லா விதமான அனுகிரகத்தையும் செய்வாயாகன்னு கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணியிருக்கான் மாயாதேவிக்கு. தேவகி 7வது கர்ப்பம் தரித்தாள். ஆனால் அந்த 7வது கர்ப்பம் அபார்ட்டா எடுத்து அப்படின்னு உலகம் நடிச்சுட்டு. சங்கர்ஷணகான்னு இழுக்கப்பட்டவன் அர்த்தம். இப்ப எல்லா குழந்தையுமே ஆயுத கேஸ்ல சங்கர்ஷணம் தான்.
இப்ப எல்லா குழந்தைகளுக்குமே எஸ்எல் தான் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைக்கணும். சம்யக்கு கர்ஷனம் அப்படின்னு அர்த்தம். பிடிச்சி இழுத்துடுறோம் அந்த குழந்தைய. எல்லாத்திலையும் முயற்சியை நாம விட்டுட்டோம். நம்ம எல்லாத்திலையும் முயற்சியை விட்டுட்டோம். அந்த குழந்தை இழுக்கப்பட்டு இந்த கர்ப்பம் ரோஹிணியின் கர்ப்பத்தில் வைக்கப்படுகிறது. ஆச்சு 8வது கர்ப்பம் வரணும். அப்ப தேவகி ஒரு புது பொலிவோட காட்சி அளிக்கிறாளாம். இதுவரையிலும் கம்சன் பார்த்ததில்லை. தேவகிக்கு இவ்வளவு தேஜஸ் அவன் பார்த்ததில்லை. இந்த பொலிவு தேவகியின் இடத்துல அவன் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவளை பார்க்க 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 கம்சனுக்கு வயத்தில் நெருப்பு கட்டின மாதிரி இருக்கு. கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமால் ஆண்டாள் பாடினான். கம்சன் வீட்டில் இருந்த தீபங்கள்லாம் ஒளி இழந்து விட்டன. ஆனா தேவகி என்னும் சுடர் பிரகாசிக்கிறது. சாதேவகி சர்வ ஜெகன்னிவாச, ஜெகன்னிவாசன், சர்வ ஜகத்துக்கும் ஆதாரபூதனான பரம்பொருள் அவள் கர்ப்பத்தில் வசிக்கிறான் அப்படின்னு தெரியறதா. அவங்க பார்க்கச்சவே தெரியறதாம். கம்சன் ஐயோ என்ன ஆக போறதோ என்ன ஆக போறதோ, சரி இப்ப கொன்னுடலாமான்னார். கல்யாணம் பண்ணின உடனே கொல்லக்கூடாது, அது பாபம்னு நினைச்சவன் இப்ப கர்ப்பிணியை கொண்டா மகா பாபம். அதனால வாய முடின்னு இருக்கான். கர்ப்பிணியை கொள்றது எவ்வளவு பெரிய பாபம் இல்லையா? தான் அந்த பாபத்திற்கு ஆஸ்பதமாக கூடாது என்று அவன் பார்த்துட்டு இருக்கான். சரியான ஒரு சமயம் வந்துதான். சரியான ஒரு சமயம் வந்துதான். அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரம். அதனால தான் அதுக்கு ஜெயந்தின்னு பேரு. அஷ்டமி திங்கள் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாக கூடியது. நிஷீதே தம உத்பூதே, நல்ல நடுநிசி. தேவர்கள், சித்தர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், சாரணர்கள், மகர்ஷிகள் எல்லாரும் காத்துட்டு இருக்கா. பெருமாள் அவதரிக்க போறார், பெருமாள் அவதரிக்க போறார் அப்படின்னு. பெருமாளுடைய ஆவிர்பாவத்தை சேவிப்பதற்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கா. நல்ல காத்து மழை வீசுறது, பயங்கரமான காத்து மழை, இடி மின்னலோடு காத்து மழை வீசுறது. யாரும் வெளில வர முடியாது. வெளில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது யாரும். கடகடகட இடி இடிக்கிறது. யமுனையில பிரவாகமா வெள்ளம் போயிட்டு இருக்கு. இன்னும் கரையை மீறி யமுனையில வெள்ளம் வந்துருமோன்னு பயம் லோகத்துல எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. நல்ல மயிருட்டு அப்படின்னாரு. பட்டீர் பட்டீர் ஒரு சத்தம். என்னாச்சு? மின்னல் அடிச்சதா? இல்ல. தேவகி வசுதேவர் கை கால்களில் கட்டப்பட்டிருந்த விலங்குகள் வெடித்து சிதறின. தந்தை காலில் பெருவிலங்கு தாழ விழ நள்ளிருட்கள் தோன்றிய எந்தை பெருமான். ஏற்கனவே காக்கா சகப்பு இவர் இல்லையா? முகில்வண்ணன் உரு. முகில்வண்ணன் அப்படின்னா மேகத்தை போன்று. காயாம்பூ வண்ணன், போதுருமா போலே நீ பூவை பூவண்ணா, புயற்கருமேனி நிறத்தனன், கண்ணங்கரேன்னு திருமேனி. அந்த இருட்டில் பிறந்தா குழந்தை எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? குழந்தை எப்படி இருக்கு, எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? பட்டு பட்டு பட்டுன்னு தேவகி வசுதேவர் கை காலில் கட்டப்பட்டிருந்த விலங்குகள் தெரித்தன. வித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாஹ க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராமரே. உபனிஷத் வாக்கியம். எந்த பரம்பொருளை சேவித்த மாத்திரத்தில் வித்யதே ஹிருதய கிரந்திஹி, ஒரே சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், தொட்டா சந்தேகம், பேசினா சந்தேகம், பார்த்தா சந்தேகம், கேட்டா சந்தேகம், தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம். சில பேருக்கு வரும். சம்சயாத்மா வினஷதி. நான் கண்ணன் கீதையில ஓவரா டவுட்ஃபுல்லாவே இருந்தனா உன் லைஃப் டவுட் தான், உன் லைஃப் பிரயோஜனம் இல்லைன்னு. சம்சயாத்மா வினஷதி. எந்த பரம்பொருளை, பரமாத்மாவை, சர்வேஸ்வரனை, மோகனமூர்த்தியான கிருஷ்ணனை சேவித்த மாத்திரத்துல உள்ளத்துல இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் பட்டு பட்டுன்னு வெடிச்சு செதறுமோ. வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாக. அந்த பரம்பொருள் ஆவிர்பவிக்கச்சே இவர் கை கால்கள்ல இருந்த விலங்குகள் வெடித்து சிதறின. நேர சேவிக்கிற வசுதேவர் இதுவரையிலும் பார்த்ததில்லை, இப்பதான் பார்க்கிறார்.
அந்த பரம்பொருளுடையதான திவ்ய வடிவழகு. நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே. பிரபோ தேவதேவா, நின் வடிவழகு என்ன வடிவழகுனார்? கோளிடை தாமரையும் கொடியும் பவளமும் வில்லும் கோளிடை தன் முத்தமும் தளிரும் குளிர்வால் பிறையும் கோளுடையாவுடைய கொழுஞ்சோதி வட்டங்குள் கண்ணன் கோளிடைவான் முகமாய் கொடியேனுயிர் உண்கின்றதே. கொள்கின்ற கோளிருளை சொகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள் கொண்ட நீல நன்னூல் தழைகொள் அன்று மாயன் குழல். அந்த இருட்டிலையும் பளிச்சென்று பிரகாசிக்கிறான் அவன். இதுவரையிலும் வயிறுல பெருசா அந்த வயிறு வீங்கி இருந்தது. தேவகி கர்ப்பம் தரிச்சிருந்தா. பெருமாள் அவதரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்பதான் பெருமாள் அவதரிக்க போறார். ஆதாசி தருளக்னே சித்த பஞ்சகிரகோச்சே வியஜனயத ஜனாயாம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம். 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கக்கூடியதான நிஷீதே தம உத்பூதே. ஆரத்தி பண்ணுவேன். நீதான் வந்து பண்ணுவேன். 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கச்சே. அத சிதருச்சி லக்னே சித்த பஞ்சகிரகோச்சே. 5 கிரகங்கள் உச்சத்தில் இருக்கிறது. வியஜனயதாகாயாம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபோ ஜெயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். என்ன மட்டும் பாருங்க, அவரை பார்க்காதீங்க. இங்க பாருங்க, வைஜயந்தி. எப்படி அது முடியல என்னால? எனக்கு கூட தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன விஷயம்னே கவனிக்க மாட்டேன். யார் வரா யார் போறான்னு பார்த்தா அப்புறம் இதுக்கு உபன்யாசம். வைஜயந்தி விபூஷணம் தமத்புதம் பாலகமம்புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மஹார்ஹ வைடூர்ய கிரீட குண்டலத்ரிஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாம கஞ்சங்கண கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத. சங்கசக்கர கதாதாரியாக பீதாம்பர சுஷோபிதனாக வனமாலா விராஜிதனாக ஜெயந்தி என்னும் உத்தமமான திருநக்ஷத்திரத்தில் வைஜெயந்தி வனமாலை விபூஷிதனாக பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பொன்றில என்று பரமாத்மா ஆவிர்பவித்தருளினான். உத்தாய பிரணம்ய புனఃப்புனச்சோத்தாய. விழுந்தார் எழுந்தார் விழுந்தார் எழுந்தார் மறுபடி 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 அந்த கண்ணனை மாறி 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 சேவித்தார் வசுதேவர். பிறந்த குழந்தை அப்பா சேவிக்கிறதாவது. பிறந்தது குழந்தையா பிறந்தது. ஆனால் அது என்னதுன்னார்? ஒரு கால விசேஷத்தில் ஆலமா மரத்தினில மேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அரங்கத்து அரவினனையான். ஒரு கால விசேஷத்தில் மஞ்சாடும் கரையேழும் வரைகளேழும் 7 மலைகளும் விசும்பும்னு எல்லாவற்றையும் ஒரு இளந்தளிரில் கண் வளர்ந்து எஞ்சாமல் வயிற்றடக்கிய என் ஈசனல்லவா இவன். என்ன நோன்பு நோற்றாளோ இவனை பெற்ற வயலுடையாள் என்று என் கர்ப்பத்தில் வந்து சேர்ந்தானே சர்வ ஜெகன்னிவாசன் தேவகி கர்ப்ப சம்பூதனா. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் உள்ளுக்குள்ளே இருந்த பரமாத்மாவை அந்த தேவகி கண்ணை மூடி தியானித்த பொழுது தன் வயிற்றுக்குள்ளே இருக்கும் கிருஷ்ணன் வயிற்றுக்குள்ளே தான் கர்ப்பவதியாயிருப்பதையும் பார்த்தாள். தேவகி என்னும் கிழக்கு திக்கில் அச்சுதன் என்னும் சூரியன் உதித்தான் வர்ணித்தார். தேவகி என்னும் அந்த கிழக்கு திக்கில் அச்சுதன் ஆசிரிதரை நழுவ விடாதவன், எல்லோரையும் ரட்சிப்பவன், ரக்ஷண ஜாகரூகனான கிருஷ்ணன் பரம்பொருள் அவன் ஆவிர்பவித்தருளினான் என்று காண்பிக்கிறார். அப்படியே தேவகி வசுதேவவதூஸ்தனந்தயம் தத் கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம். இங்க வசுதேவர் ஸ்தோத்திரத்திற்கு உபோத்காரம் தேசிகன் கோபால விம்சதியில் அருளினார். வசுதேவவதூஸ்தனந்தயம் தத். மடியில உட்கார வச்சுட்டாங்க. அந்த குழந்தை அப்படியே மடியில வச்சுண்டா. அப்படியே மார்போடு அனைத்து ஸ்தன்யம் ஊற்றா. திருப்பார்கடல்ல கண் வளர்ந்தழுபவன் இப்ப இவகிட்ட ஆசையா பால் சாப்பிட்றான். வசுதேவவதூஸ்தனந்தயம் தத் கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம். போட்டு தற்கைஷோரம் தச்சலீலா தற்கைஷோரம் லீலாசுகர் கிருஷ்ணகர்ணாமிரதத்தில்
அதை பார்த்தா சிசு பிராயமா இருக்கு, ஆனா பண்றது எல்லாம் பொல்லாத்தனம். வதனே நவநீத கந்தவாகம் நயனே தஸ்கர சாதுரி துரீனோ. வாயில வெண்ணெய் குணுங்கு நாடுறது. இன்னைக்கும் போய் ரங்கநாதன் படுத்துன்னு தூங்குறானோ இல்லையோ, பராசர பட்டர் சாதிப்பார், அவருக்கு பட்டர்னு பேரு. அதனால அவர் கொடுத்த எக்ஸாம்பிளும் பட்டர் எக்ஸாம்பிள், பெட்டர் எக்ஸாம்பிள். ரங்கநாதன் கொரட்டை விட்டு இருப்பான், கிட்ட போனா பட்டர் வாசனை வரும் அப்படின்னு. வெண்ணெய் அணைந்து குணுங்கும், அவன் திருவாய்ப்பாடியில் சாப்பிட்ட வெண்ணெய் வாசனை வருமா வாயில, அப்படின்னா அந்த வாயிலேருந்து வெண்ணெய் வாசனை வருமா. நேற்று தேவப்பெருமாள் வாக்குல விசேஷமான அந்த வபையினுடைய வாசனை வந்ததுன்னு நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோம் இல்லையா. இப்போ ரங்கநாதன் கொரட்டையை முகர்ந்தால் வெண்ணெய் வாசனை வரும். சில பேர் கொரட்டை விடுறதை பார்த்தா நம்ம வாய்க்குள்ளேயே போயிட்டு வர வரும். அவர் ஒரு ஆளிலை மேலே இருக்கா மாதிரி நாம் ஒரு மார்க்கண்டேயர் மாதிரி ஃபீல் பண்ணிக்க வேண்டியது தான். அரவுண்ட் த வேர்ல்டு இன் 60 seconds ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெளில வரா மாதிரி ஆயிடும். வதனே நவநீத கந்தவாகம் நயனே தஸ்கர சாதுரே துரீனோ. ஒன்று தெரியுமோ, இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு திரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். திரு ரொம்ப முக்கியம். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவாள் வீட்டில் சமையல்காரராக இருந்தார். அவள் எல்லாத்துக்கும் திரு சேர்த்து, திருமடைப்பள்ளி, திருத்தம்பியார், திருக்கோவில் ஆழ்வார் அப்படின்னு எல்லாத்துக்கும் திரு சேர்த்துப்பான். கொஞ்ச நாள் கழிச்சு இவர் ஒரு ஸ்மார்த்தராத்துக்கு சமையல் வேலைக்கு வந்தார். அங்கே வந்து திருமடைப்பள்ளி. அவர் சொன்னது, பார் இங்கே வந்து இனிமேல் திருவே போடக்கூடாதுன்ட்டு. சரி, பொழப்பு நமக்கு அவள் சொல்கிறது தானே கேட்கணும் அப்படின்னு இவர் திரு சொல்லலை, பேசாமல் இருந்துட்டார். ஒரு நாள் ராத்திரி வந்தான், சுவாமி டன் வந்து டிண்டு போறான், டன் வந்து டிண்டு போறான்னாரு. என்னடா இது, யாரா அவன், என்னடா சொல்ல. இல்ல இல்ல, டன் வந்து டிண்டு போறான். சொல்லுடா, நீங்க தான் சொல்லக்கூடாது, சரியா சொல்லுடாரு. நீங்க தான் திருடு சொல்லக்கூடாதுன்னு, திருட வந்து திருடிட்டு போறானா. எதுக்குன்னா, இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒரு விஷயத்துக்கு புரியலனா கூட அதை விடக்கூடாது, முழிக்கச்சே கூட திருன்னு தான் முழிக்கணும். நாங்களாம் ஸ்ரீ வைஷ்ணவ சாமி விடுவோமா, அந்த கெத்தை காமிக்க மாட்டோம். எதுக்கு, லீலாசுக்கார் கிருஷ்ணன் முழிக்கச்சே திருன்னு முழிச்சாலாம். நயனே தஸ்கர சாதுரி துரிட. இந்த மொழியை பார்த்தே தெரியுது இவன் திருமால். வெண்ண திருடுறதுனால கண்டுபிடிக்கல, இவன் முழிக்கிறான் பாரு, அதனால இவன் திருன்னு முழிக்கிறத பார்த்தாலேயே இவன் திருமால். ஏன்னா துர்லபம் தெய்வதேஷு சத்தியம் சத்தியம் துர்லபம் தெய்வதேஷு. இது உலகத்துல எந்த தெய்வத்தினிடத்திலையும் பார்க்க முடியாத ஒரு விசித்திரம்டா. பரபிரம்மத்துக்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும், பரமபுருஷ இடத்துல தான் பார்க்க முடியும். அதனால இவன் தான் அதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பிரம்மபாவம் கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம். அது மடியில உட்கார்ந்து இருக்கு. பிதரமப்ஜபுவாம் அனபாயினம். குழந்தை பிறந்தது, சமத்காரமா தேசிகன் சாதிச்சார். பையன் படிக்க போறான், எங்க எம்எஸ் படிக்கிறதுக்கு. அப்படியா, எந்த ஊர், யூஎஸ் போறான். அப்படியா, எல்லாரும் போய் டாடா காமிச்சு வந்தேடா. போனோம், எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போய் பையனுக்கு டாடா சொல்லிட்டு நல்லபடியாக படிச்சுட்டு வாடான்னு சொல்கிறோம். 3 வருஷம் டே அண்ட் நைட்டு பையன் படிக்கிறான். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு திரும்பி வரான் அப்படின்னு கேள்விப்பட்டு அதே மாதிரி படையை திரட்டின்னு ஏர்போர்ட்டுக்கு போனால் ஒரு செம்பட்டை தலை, ஒரு பஞ்சு தலை, ஒரு ஒரிஜினல் தலை 3ஆ வருது. என்னடா அப்படின்னா, அது முதல்ல ஒன்று இருக்குது, ஹாய் கிராண்ட்மா அப்படின்ட்டு. முதல் சப்தமே காதல். அம்மா என்று ஆர்வச்சொல் கேளாதே இல்லை, எடுத்த உடனே பாட்டின்னு தான் கூட்டுது. என்னடா பண்ணேன் நேரம் போச்சே. அந்த மாமா கரோடியா ஸ்கூலில் உபன்யாசம் பண்ண ராமாயண உபன்யாசம். தேசே தேசே களத்ராணி தேசே தேசே பாந்தவாகான்னு எந்த ஊரில் போனாலும் பொண்டாட்டிகள் உண்டுன்னு அந்த மாமா தான் சொன்னார். அவர் உபன்யாசத்தை கேட்டேன், அப்படியே ஃபாலோ பண்ணேன். எப்படியெல்லாம் நம்மளை யூட்டிலைஸ் பண்ணுறா பார்த்தேடா. இவ்வளோ தர்மம் சொல்கிறேனே, ஒருத்தனாவது மாமா நீ சொல்லி சந்தியாவனம் பண்ணுறேன்னு ஒருத்தனாவது சந்தோஷமாக வந்து சொல்கிறானா? அதை சொல்ல மாட்டான். கேட்டா இவர் பித்திருக்காரியத்தை பற்றி பேசிட்டு வைவான். அதை ஒத்துப்பானா? அதை ஒத்துக்க மாட்டான். தேவகி முதல்ல காதால கேட்ட விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ? ஹலோ பாட்டி. அவ பிரசவிச்சிருக்கா சுவாமி,
அந்த குழந்தை அவளை அம்மானு கூப்பிடணும். ஆனா தேவகி காலில் விழுந்த சப்தம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஹலோ பாட்டி. ஏண்டானா இவன் பத்மநாபன், புரியலையே. தமத்புதம் பாலகம், பாலகம் இல்ல, முக்கூர் சிவன் ரவிசங்கர் சாதிச்சார், பாலகம் அப்படின்னார். இவன் அவள் தொப்புள்ள பிறந்த பொழுது அவன் தொப்புள்ள பிரம்மாவோட பிறந்தான். அப்ப பிரம்மா முதல்ல தேவகியை பார்த்தார், பாட்டி சௌக்கியமா இருக்கா அப்படின்னு கேட்டார். பிரம்மருத்ராதிகளுக்கும் தலைவனாய் விளங்கும், பிரம்மருத்ராதிகளுக்கும் தந்தையாய் விளங்குபவன் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான் முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், பிதரம் அப்ஜபுவாம் அனபாயினோ அப்ஜபுவாம் பிதரோ. பிரம்மதேவனுக்கு தந்தையானவன் பிரியதமாங்ககதம் பரிபஷ்யதா, தன் மனைவியின் மடியில் உட்கார்ந்து இருக்கிறவன். சவிபூ சவிபூ ஆனகதுந்துபினாம் மகான் அபிததைஹி சொகுணைஹி அபிதுஷ்டுவே. அப்பொழுது தன் மனைவியின் மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருஷ்ணனை, பரபிரம்மத்தை, புருஷோத்தமனை, பராத்பரனை, சர்வேஸ்வரனை வசுதேவர் ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தார். பிரணிபதாமி பவந்தமனன்யதீஹி அகில காரணமாஸ்ரிததாரணம் அனுகமாதனிதம் பிரதமா கிரஹ கிமபி யத்பதமேகமதீயதே விஷம கர்ம விபாக பரம்பரா விவசவృத்திஷு தேஹிஷு துஸ்தரம் கருணயா தவ தேவ கடாக்ஷிதாः கதிஜிதேவ தரந்தி பவர்ணவம் ததனுபாவ மகோததி ஷீகரைஹ அவசபாதி விராஹித சக்தயः அவதிபேதவதீமுபபுஞ்சதே ஸ்வபத சம்பதமப்ஜ பவாதயः ஸ்ருதி கிரீட சுபஸ்ரய விக்கிரஹः பரமசத்வநிதி பிரதிபத்யசே ஜகதனுகிரஹமாருத சோதிதः விவித ரூப தரங்க விகல்பனாம் त्वयि न देव यदा यततेन तत् जगति जङ्गममन्यदथापि वा इति महिम्नि तव प्रमिते परं विभजने विविधैः स्थितमागमैः अखिल लोकपितुस्तव पुत्रताम् अहमया च मनन्यमनोरथः वरदवञ्चितदानधृतौ व्रते त्वयि तदेव मयत्रमपच्यत அவனிபார நிராகரணார்த்தினாம் ருதுபுஜாமபிலாபமவந்தியன் ஜிதரிபூணி பகூனி தயாநிதே விஹரணானி விதாதுமிஹர்ஹசி தனுஜமோகன தோஹலினா த்வயா சஹஜலஞ்சன சம்வரணம் க்ஷமம் தததுனா சமயன் மம சாத்வசம் யவனிகாமதிகச்சயதேப்சிதம் இதி சபீதமவேக்ஷ தயாநிதிः ஸ்மிதமுகோ வசுதேவமபாஷத त्वमसि मे जनकः किमिहान्यथा किमैति किमपि तातमुधा कथितं त्वया. ஆச்சரியமான வேதாந்தார்த்தங்கள் பொதிந்த பாவகர்ப்பிதமான ஸ்துதி வசுதேவருடைய ஸ்தோத்திரம். பிரபோ சர்வேஸ்வரா பிரணிபதாமி பவந்தம் அனன்யதீஹீனர் நமஸ்காராத்மகம் யஸ்மை விதாய ஆத்மநிவேதனம். பரமேஸ்வரன் ரிசம்மனிடத்தில் சரணாகதி பண்றான். விதாய ஆத்மநிவேதனம் அப்படின்னர். நமஸ்காரம் மட்டும்தான் எனக்கு புருஷார்த்தம். பூயோ பூயோ நமோ நமஹ நமோ நமோ வாங்மனசாதி பூமயே நமோ நமோ வாங்மனசைக பூமயே நமோ நமஹ நமோ நமஹ நமோ நமஹ நமோ நமோனந்த மகாவிபூதயே நமோ நமோனந்த தயைக சிந்தவே. வேற என்ன சொல்ல முடியும்? பூயோ பூயோ நமோ நமஹ. திருப்பி திருப்பி நான் உன்னை சேவிக்கிறேன்ப்பா, எல்லா விதத்திலையும் உன்னை சேவிக்கிறேன். நீ பிறந்திருக்கிறாய் என்பது லோக விடம்பனார்த்தம். உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு ருச்சியை உண்டாக்குறதுக்காகத்தான், ஒரு ரசத்தை உண்டாக்குறதுக்கு தான் பிறந்திருக்கையே தவிர்த்து மற்றபடி உன்னை ஒரு காலத்தினாலேயோ ஒரு தேசத்தினாலேயோ அடக்கிவிட முடியுமா? எப்படி தீபத்தினுடைய ஜுவாலையானது எல்லா பக்கமும் ஒளிய வீசுகிறதோ அதுபோல எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய உனக்கு
ஒன்றை சொல்லி நாங்கள் நிறுத்திவிட முடியுமா அப்படின்னு கேட்கிறார். பலவிதமான வினைகள் காராகிரகே கனகசங்கலையாபின்னு, அது பொன் விலங்கா இருந்தானே இரும்பு விலங்கா இருந்தானே ஜெயில் ஜெயில் தானே. இப்படி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னார் சங்கர பகவத்பாதர். அந்த மாதிரி மறுபடி இந்த ஜென்ம பரம்பரையில விழுந்து எழுந்து உழன்று திரியக்கூடியதான எங்களுக்கு உன்னுடைய கிருபை கிடைச்சதுன்னா ஒரு சிலர் மட்டுமே பாக்கியசாலிகள், அவ மட்டும்தான் உயர்ந்த பரமபதத்தை அடையலாம். ஏன்னா பாக்கியவசம் அந்த பெருமாளுடைய கிருப்பை அவளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணுமோ இல்லையோ. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லையே. யாரோ சில பேர் கருணையா தவதேவ கட்டாட்சிதாம் கதிச்சிதேவ தரந்தி பவார்ணவம். ஒரு சிலர் மட்டும்தான் சம்சாரம்ன்ற பெரிய சமுத்திரத்தை தாண்டாளே தவிர்த்து எல்லாருக்கும் அது சாத்தியமில்லை. தொதனுபாவ மகோததி சீகரைஹி. பிரம்மருத்ராதிகள் ஒரு ஆயுள் இருக்கு அவளுக்கு. பிரம்மாவுக்கும் ஒரு ஆயுள் இருக்கு, பரமேஸ்வரனுக்கும் ஒரு ஆயுள் இருக்கு, இந்திராதி தேவர்களுக்கும் ஒரு ஆயுள் இருக்கு. அந்த ஆயுள் முடிஞ்ச உடனே, அந்த பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அவள் அனுப்பிச்சிருவான் பெருமாள். இல்லை சில பேருக்கு விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிச்சிருவான். ஏதோ ஒரு விதத்தில் அவளுக்கு உண்டோ. சில பேருக்கு ப்ரமோஷன் போடுவான். யுக கோட்டி சகசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூன்னு பல கோட்டி சதுர்யுகங்கள் கிருஷ்ணனை ஆராதித்து பிரம்மதேவர் தான் மீண்டும் பிதாமகன் என்னும் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் அப்படின்னு சொன்னா அந்த பதவி நிரந்தரமானது இல்லை. கிருஷ்ணன் கிருபையினால்தான் அது கிடைச்சிருக்குன்னு தெரியறதோ இல்லையோ. கிருஷ்ணா உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கே, ஸ்ருதி கிரீட சுபாஸ்ரய விக்கிரஹ, அந்த கண்ணனுடையதான மயில் தோகை சொருகின அழகான திருமேனி இருக்கே, வேதாந்த பிரதிபாத்தியமாம். மதுசூதன சரஸ்வதினு பெரிய மகான், அத்வைத சம்பிரதாயத்தை சேர்ந்த பெரிய ஆச்சாரியர். சங்கர பகவத் பாதருடைய பல கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர். சங்கர பகவத் பாதருடைய கீதா பாஷ்யத்திற்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அத்வைத சம்பிரதாயத்தில் நிர்குணம் நிரஞ்சனம் என்பதாக பிரம்மத்தினுடைய லட்சணமே கிடையாது. பிரம்மத்திற்கு குணம் கிடையாது, பிரம்மத்திற்கு ரூபம் கிடையாது. அப்படி ஒரு உபாசனை அத்வைதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் மதுசூதன சரஸ்வதி அப்படியே மயங்கி போறார் கிருஷ்ணருடைய வடிவழகுல. அப்படி புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கணுமா. வம்சி விபூஷித கராது, அப்படியே அந்த புல்லாங்குழலோட சேவை சாதிக்கணுமாம். வாயில வெண்ணெய் வாசனை வீசணுமாம். கழுத்துல நல்ல பலவிதமான ரத்ன மாலைகளும் வைஜெயந்தி மாலைகளும் அணிந்திருக்கணுமா. தோல்ல உயர்ந்த பல பீதாம்பரங்களை தரித்துக் கொண்டு தலையில அழகான மயில் தோகையை சூடிக்கொண்டு அப்படி கால் அப்படி எக்ஸ் மாதிரி போட்டு அவன் புல்லாங்குழல் ஊதுறானே. கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. இந்த கிருஷ்ணன்றதான மோகனமூர்த்தியானது ஒரு தத்துவத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாது அப்படின்றார். வேற ஒண்ணுமே எனக்கு வேண்டாம் அப்படி. கிருஷ்ணாத்பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. இது வேத பிரதிபாத்தியன். வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யான்னு சொன்னா கிருஷ்ணன். எந்த வேதாந்தங்களான எது சொல்றது, என்னதான் சொல்றது. ஸ்ருதி கிரீட விஹார ஜுஷா, வேதாந்தங்கள் உன் திருமேனியின் அழக பறைசாற்றுகின்றன. அதற்கு திவ்யாத்ம ஸ்வரூபம் திவ்யமங்கள விக்கிரகம்னு பேரா. ஸ்ருதி கிரீட சுபாஸ்ரய விக்கிரஹ பரமசத்வநிதி பிரதிபத்யசே. அது அப்படியே தியானம் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம். அப்படியே பார்க்கிறோம். நேர பார்க்கும் பொழுது அந்த திருமேனி தியானத்திற்கு இலக்காகிறது. அந்த திருமேனி தியான கோச்சரமாகிறது. நின் வடிவடுக மறவாதார் பிறவாதாரே. எப்பொழுதும் தானாய் மரதக குன்றமுக்கும் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும் அப்பொழுதைக்கப்பொழுது எல் ஆராவமுதமே. 4000 தேடி பார்த்தாலும் கிடைக்காதது ஒரு ஆனந்தமான வார்த்தை இது. வேற எங்கேயும் கிடைக்காது. 4000 சம்போதனம் பண்ணிச்சு ஆழ்வார். ஆராவமுதே அப்படின்னு.
அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுத. இதுக்கு ஈக்குவலா வேற எதையும் தேடி பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான பதம் அது. இதை சம்ஸ்கிருத அபர்யாப்தாமிருதான் தமிழ்ல சொல்லணும். அதை தமிழ்ல சொன்னதான் அழகு. அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே என்று கொண்டாடுகிறார். ஜெகதனுகிரகமாருத சோதிதா விவித ரூப தரங்க விகல்பினாம். உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்னும் தயை என்னும் காற்றினால் அன்றோ உன்னுடைய சமுத்திரம் போன்ற நிலையிலிருந்து பல அவதாரங்களாகிற அலைகள் உண்டாகின்றன. பிரபு சர்வேஸ்வரா, உலகத்தில் சமஷ்டியோ வெஷ்டியோ ஜங்கமமோ ஸ்தாவரமோ எல்லாம் உன்னுடைய அதீனம். உனக்கு அதீனப்படாதது என்பது எதுவுமே கிடையாது. பிரபு உன்னுடைய சங்கல்ப விசேஷத்தினால்தான் உன்னையே உன்னிடத்தில் நான் உன்னையே உன்னிடத்தில் பிரார்த்தித்தேன். உனக்கு தந்தையாகும் பாக்கியத்தை நீ என்றோ எனக்கு அளித்தாய் என்று வசுதேவர் கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்றார். பூமியின் பாரத்தை நீக்குவதற்காக அந்த பூமி தேவியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி நீ அவதரித்திருக்கிறாய் அல்லவா? அந்த பூமி தேவியினுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி, தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி இப்பொழுது நீ அவதரித்திருக்கிறாய் அல்லவா? அது பாக்கியதாதிசயம் கிருஷ்ணா. ஆனால் ஒரே ஒரு பயம்தான். இப்படி உன்னை பார்த்துட்டேன்னா சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம்னு கையில் சங்க சக்கர கதாதாரியாக பீதாம்பர சுஷோபித்தனாக உன்னை பார்த்துட்டான்னா கம்சனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகிறது கிருஷ்ணா. உன் கை காலை கொஞ்சம் மறைச்சிக்கோ, சாமானிய குழந்தையா வந்துருனா. கிருஷ்ணன் சிரிச்சான். என்ன சுவாமி இது? இதை பார்த்து உமக்கு பயம் போகணும். அடடா, கிருஷ்ணன் ஆயுதங்களோடு அவதரிச்சுட்டா, இனி கம்சாதிகளால் நமக்கு ஹிம்சை இல்லைன்னு சந்தோஷம் அடையணும் இல்லையா? நீ பெரியாழ்வார் யானை மேல ஊர்வலம் போயிட்டு இருக்கச்சு அங்கேருந்து பெருமாள் கருடாருடனா வந்தான் ஆகாசத்துல. பெரியாழ்வார், ஐயோ நீ ஏன் இங்க வந்த? இவா கண்ணுலாம் கொள்ளி கண்ணு, இந்த கண்ணு பட்டா உனக்கு உடம்புக்கு திருஷ்டி தோஷம் வந்துடும், ஓடி போயிடு ஓடி போயிடு அப்படின்னு பெருமாள்கிட்ட பார்த்து பயந்தார். பயம் நிவர்த்தியாக வேண்டிய இடத்துல பயம் வந்ததுனா தான் அது பக்தியினுடைய பரிபக்குவம், பாசத்தினுடைய பரிபக்குவம் இல்லையா? அதனால்தான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேரு. வசுதேவர் தேவகியை போல பெருமாளை பார்த்து பயந்தாரா. நீ உபசம்ஹர விஸ்வாத்மன் ரூபமேத தலௌகிகம். கிருஷ்ணா, உன்னுடைய சாமானிய ரூபத்தை எடுத்துக்கோ, உன்னுடைய இந்த அப்ராகிருதமான ரூபத்தை மறைச்சுக்கோன்னா. சரிப்பா, நீ சொன்னபடியே கேட்குறேன், நீ சொன்னதை நான் கேட்குறேன்னு உடனே சின்ன குழந்தையாயிட்டான். கிருஷ்ணன் சொன்னான், இப்போ நீ என்னை எடுத்துக்கோ. யமுனைக்கு அக்கறையில் யசோதை குழந்தையை பிரசவிச்சிருப்பா, பெண் குழந்தை, யாரும் ஒன்று தெரிஞ்சுக்க மாட்டா. அது கவலையே படாத. இந்த ஊரில் எந்த சிசிடிவியும் ஒர்க் ஆகாது. அது மாதிரி நாங்கள் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நீ குழந்தைய எடுத்துட்டு கோகுலத்தில் விட்டுட்டு அங்கே இருக்கிற குழந்தைய நீ கொண்டு வான்னு சொல்கிற. முதல்ல தான் சொன்ன பேச்ச குழந்தை கேட்டுதோ இல்லையோ? நீ மறைச்சிக்கோ, உன்னை சாதாரண குழந்தை மாதிரி உன்னை ஆக்கிக்கோ, தெய்வீக குழந்தையா உன்னை காமிச்சிக்காத, கம்சனால் ஆபத்து வந்துட போகிறதேன்னு வசுதேவர் பிரார்த்திச்ச உடனே தன்னை மாற்றிட்டுதோ இல்லையோ? இப்போ குழந்தை சொன்ன பேச்ச வசுதேவர் கேட்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னு இங்கேருந்து குழந்தைய அங்கே விட்டுட்டு, ஏற்கனவே மாயாதேவிக்கு நியமனம் அளித்தார் போல யசோதைக்கு அவள் பிள்ளையாக பிறந்திருக்க அந்த குழந்தையை கொண்டு வரார். கம்சன் அந்த குழந்தையை பிடிச்சினான், அதை எடுத்து கொல்றதுக்கு ஆகாசத்தில் வீசினான். அடே முட்டாள், எங்கேயோ கேட்ட குரல். இதே குரல் தான் சுவாமி அன்னைக்கு கேட்டுதுனார். அது போச்சே, பேசாம போலாமோ இல்லையோ? இந்தா அப்படின்னு. என்னது? கூகுள் மேப்பு. கூகுள் மேப்பா? கோகுல் மேப். உன்னை கொல்றவன் எங்க இருக்கான்றதுக்கு மேப் போட்டு அமைச்சிருக்கேன். இந்த மேப்பை ஒழுங்கா போலாமோ இல்லையோ? அவனுக்கு மேப்பை கொடுத்து வச்சுருது. இது கூகுள் மேப் இல்லடாப்பா முட்டாள். கூகுள் மேப்பு ஏடா கூடமா முட்டி சோரத்தில் கொட்டு சோரில் கொண்டு போய் உன்னை இறக்கி விட்டுடும். இது கோகுல் மேப்பு. இதை ஃபாலோ பண்ணா நீ மோட்சத்துக்கே போகலாம். உனக்கு நற்கதி அளிப்பதற்காக இந்த கோகுல் மேப் கொடுத்துருக்கேன்னு மாயாதேவி கம்சனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தா. மேலே சில சரித்திரங்கள், சில ஸ்துதிகள் நாளைய உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். வாழியனிதோ புல்வர்ணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலாத்தாள் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீரிலானல்லோர் திரள்
श्रीकृष्णमार्यं करुणालयन्तं वेदान्तयुग्मं समधीरवन्तं वत्साभिजानं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः।